நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சுருக்குறோம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வெங்காயம் மீடியம் சைஸ் 2 வெங்காயம், 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, மல்லித்தலை எடுத்துக்கிறோம். பேக்கிங் சோடா ஒரு ட்ரிப்பில் அரைச்சிக்கிறோம். இதோட மல்லித்தலையும் வச்சு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஜீரகம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் போல் சோடா மாவு, தேவையான சால்ட்டு பரட்டி விடுங்க. இதில் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறோம். கலரி விடுங்க. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது மாவை எடுத்து சரிங்களா, ஆயில் தடவி வச்சுங்க. இப்படி அமுக்கிங்க. இப்படி ரவுண்டு ஷேப்பாக வச்சுக்கிட்டு இப்போ மேலே என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எள்ளை வச்சு இப்படி தட்டி இந்த கைக்கு மாற்றிட்டு இப்படி சைடில் போடுங்க. இது மாதிரி லைட்டாக இருந்தால் போதும். சைடில் போட்டுங்க. இந்த ஃபைனலாக போட்டால் 4 வடையும் வந்துருச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. ஃப்ளாஃபில் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தான் காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.